ஏர்போர்ட்ல நடக்கிற சில குழப்பமான விஷயத்தெல்லாம் இவர் நம்மளுக்காக பேசியிருக்காரு. ஏர்போர்ட்ல ஹை பிரைஸ்ல விற்கிற சில பொருட்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு பிரைஸுக்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்டவரும் இவர் தான். ஏஐ டூல்ஸ்லாம் பணக்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, சாமானிய மக்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா, அவங்களுக்கும் இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்ததும் இவர் தான். இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்தியா ஃபுல்லா பேசப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட்லலாம் வந்து காசு கேட்குறீங்களே, ஏன் டோல்கேட்ல காசு கேட்குறீங்க, நாங்கள் தான் ரோடுக்கான வரியெல்லாம் கொடுக்குறோம்ல, டோல்கேட்லயும் நாங்கள் காசுலாம் தரணுமா அப்படின்ட்டு நம்மளுக்காக இவர் பேசியிருந்தாரு. கிரிப்டோ கரன்சியை லீகலா ஆக்குங்க அப்படின்ட்டு பேசியிருந்தாரு. அதை தாண்டி சே நோ டு 10 மினிட்ஸ் டெலிவரி, அதாவது 10 மினிட்ஸ் டெலிவரியால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, சீக்கிரமா எடுத்து போய் கொடுக்கணும்னு சொல்லி ஊழியர்கள்லாம் ரொம்ப பாடுபடுறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஊழியர்களுக்காக. அதனால நிறைய பாதிப்புகள் குறையவும் செஞ்சுச்சு. மக்களுக்கு இதெல்லாம் வந்து சரியா தெரியலனாலும் இவரோட வீடியோ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்லாம் வரதுனால இவரை பத்தி பல பேரும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க.